திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பழனி விநாயகர் ஜோதி நிலையம் எம்பி அரங்கநாதனின் நன்றி கலந்த வணக்கம். இப்போ தனுசு ராசி பலன்கள் இது வரைக்கும் நம்ம விருச்சிக ராசி சொன்னோம். அடுத்து தனுசு ராசி கால தத்துவப்படி 9வது ராசி. இந்த நோகாம நோம்பு வரையுமே தனுசு ராசியில் அதிகமாக இருப்பான். நீங்கள் பாருங்களேன், அங்கே வந்து மூலம் இருக்கும், பூராடம் இருக்கும், உத்திராடம் இருக்கும். மூலம் 4 பாதம் இருக்கும், உத்திராடம் 1 பாதம் இருக்கும், பூராடம் 4 பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம். மூலம் கேது நட்சத்திரம், பூராடம் சுக்கிர நட்சத்திரம், உத்திராடம் சூரியன் நட்சத்திரம். நோகாம நோம்பு வர்றவன் இதில் தான் இருப்பேன். பொதுவாக மேசம், சிம்மம், தனுசு நோம்பு அதிகமாக கும்பிடுவான். உழைப்பு கம்மியாக இருந்தாலும் ஊதியம் அதிகமாக பெறவங்க இவங்க தான். எப்படியாவது இவங்களுக்கு இழுச்சு வாங்கி கிடச்சிடுவான். எது முன்னேற்றி வர்றதுக்கு இவங்க ஆளுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தனுசு ராசிக்காரன் தனுசு ராசி கோவத்துக்கு வந்தாலும் வருவான். நீ வந்தாலும் பரவாயில்ல, நேரம் கிட்டவா பார்த்துக்கலாம். தனுசுல நிறைய அனுபவம் வச்சிருக்கேன், நிறைய ஜாதகம் வச்சிருக்கேன், வாங்க காட்டுறேன். ஆனால் அவங்க முன்னேற்றத்தில் கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அவன் வந்து உதவி செய்வான் தனுசு ராசிக்காரன். ஏன்னா அந்த கால தத்துவப்படி 9வது ராசி பாக்கிய ராசி. அவனுக்கு என்ன பாக்கியங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். மற்ற ராசிக்காரனை விட இந்த 3 ராசிக்காரையும் பாக்கியம் செஞ்சவன். மேசம், சிம்மம், தனுசு. அப்படி பாக்கிய ராசிக்காரனுக்கு தை மாசம் இப்படி இருக்கும். தை மாசம் தனுசு ராசிக்கு தை 2வது மாசம். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி நகர்த்தணுமோ கரெக்டாக நகர்த்தி அவன் காரியம் ஜாதிச்சிருவாங்க. அப்போ இந்த தை மாசத்தில் பிறந்தவங்க அல்லது வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை சிறப்பான தை. இப்போ பொங்கல் அவங்களுக்கு தான் விசேஷம். எல்லா பொங்கலும் அவங்களுக்கு தான் விசேஷம். மற்ற ராசிக்காரனை விட, விருச்சிக ராசிக்காரனை விட அதிகமான லாபம் கிடைக்கிறவன் தனுசு ராசிக்காரன் தான். அப்போ இந்த தை மாதத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் சொல்லிடலாம். கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்கும். என்ன கிடைக்கிறீங்களா? சூரியன் 2ல் இருக்கிறார், தனஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அடுத்து வந்து சனி 3ல் இருக்கிறார். அப்போ சனி 3ல் இருக்கலாம். அப்போ தனுசு ராசிக்கு சனி 3ல் இருக்கலாம், முன்னேற்றம், எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கும். அடுத்து வந்து ராகு 4ல் இருக்கார், அலைஞ்சே தீரணும். அடுத்துன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த பொருளாதாரத்தை நமக்கு நெருக்கடிகள் காட்டும். கடன் வாங்க வேண்டியது கண்டிப்பாக வரும். தனுசு ராசிக்காரன் இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக கடன் வாங்குவான், தொழில் செய்வான், முன்னேறுவான். அடுத்து வந்து கேது வந்து அந்த தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. அப்போ 10ஆம் இடத்துல கேதுகளை குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள் தனுசு ராசிக்காரனுக்கு சிறப்பாக இருக்கும். அது மூலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பூராடத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்தராடத்தில் பிறந்தாலும் சரி, வெளிநாட்டு தொடர்புகள் அவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி தன் ஜாதியை சாராதவர்கள் அல்லது மதத்தை சாராதவர்கள் அல்லது இனத்தை சாராதவர்கள் இந்த தனுசு ராசினை கண்டிப்பாக உதவி செய்வான். அப்போ இந்த தனுசு ராசிக்காரன்லாம் தன்னோட ஜாதிக்காரனை விட, தன்னுடைய பங்காளிகளை விட, உறவுக்காரங்களை விட அந்நியங்களை நம்புங்க. கண்டிப்பாக அவங்களால லாபம் கிடைக்கும், அவங்கள முன்னேற்றம் கிடைக்கும். அவங்க தான் உங்களை உயர்த்தி வரணும். சொந்தக்காரையும் சூனியம் வச்சிருவியான், சுருக்கு வச்சிருவியான், பார்த்துடுங்க. அப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த தை மாதம் சிறப்பான மாதம் அல்ல, சிறப்பான மாதம். ஏன்னா சூரியன் வந்து அந்த தனுசு ராசிக்கு 9க்குரியவர் 2ல் இருக்கார். தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும், தந்தை வழி பொருளாதாரமாக சிறக்கும். தந்தை இதுவரைக்கும் கொடுக்கலையா, காசு கொடுப்பார். தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது தந்தை வழியில் இருக்கிற உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் போன ஜென்மத்தில் என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் தை மாதத்தில் கிடைச்சிடும். ஆனால் தனுசு ராசிக்காரங்க இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடணும். எப்படி? மூலத்தில் பிறந்தவங்க எல்லாரும் குறிப்பாக விநாயகரை போய் கும்பிடுங்க. விநாயகர் எங்கிருந்தாலும் சரி, ஆனால் பிரம்மாண்டமான விநாயகரை போய் கும்பிடுங்க. பிரம்மாண்ட விநாயகர் அப்படிங்கிறது நம்ம பிள்ளையார்பட்டி, ஈச்சனாரி, இந்த புளியகுளம், மதுரை மீனாட்சி கொடுக்குற முக்குருணி விநாயகர். இந்த 4 இடம் எனக்கு தெரிஞ்ச இடத்த சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இடம் இருக்குது. பெரிய விநாயகராக இருக்கா, அங்கே போய் கும்பிடுங்க. மூலத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷம். அடுத்து பூராடம், சுக்கிரன் நட்சத்திரம். பெரும்பாலும் தனுசு ராசி பூராடமாக இருந்தால் அம்மன், குறிப்பாக
நம்ம மகாலட்சுமி அம்மன், அதில் லட்சுமி நரசிம்மர், இந்த அம்மனை போய் கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போராடும் சொல்லுவோம், உங்கள் போராட்டம் நீங்கும். அதை ஒன்று வச்சுக்கோங்க, உத்திராடத்தில் பிறந்தாலும் சரி பூராடத்தில் வந்து நீங்கள் போராடாமல் கிடைக்காது. இது மூலத்தில் பிறந்தவனு தான் அதிர்ஷ்டசாலி. அவனுக்கு எப்படியாவது உதவி கிடச்சிடும், 4 காசு அவனுக்கு தங்கிடும். தனுசு ராசிக்காரன் அதிகமாக கஷ்டப்பட முடியாது உறுதியாக. அப்போ இந்த தை மாதத்தில் அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்துருவார். யார்? சூரியன். குரு மட்டும்தான் அவர் ராசியாதிபதியாகி 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் சூரியனுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அந்த சூரியனை குரு பார்ப்பார். அதனால தான் சொன்னேன், பொருளாதார ரீதியும் உயர்வாங்க, சேமிப்பு அவங்களுக்கு கிடைக்கும், தொழில் விருத்தியாகும், பொருளாதாரம் படிப்படியாக உயரும். இந்த தை மாதத்தில் போகிற பேஸ் மட்டும் அவங்களுக்கு அப்படியே பிக்கப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அது குரு திசை நடந்தால் இன்னும் சிறப்பு, அல்லது சுக்கிர திசை நடந்தால் இன்னும் சிறப்பு, சூரிய திசை நடந்தால் இன்னும் சிறப்பு. கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்க புண்ணியம் செய்தவர்கள் தை மாதத்தில் அவர்கள் அனைத்து காரியமும் செய்யலாம். கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க.